இப்போ சிசிஎன்ஏ முடிச்ச உடனேமே சிசிஎன்பி படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா படிக்கலாம். ஏன்னா இப்போ சிசிஎன்ஏ, சிசிஎன்பி, சிசிஐ 3 டிஃப்ரெண்ட் கோர்ஸ் இருக்கு இல்லையா? இது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணலான்னா பிஇ, எம்இ, பிஹெச்டி மாதிரி சரிங்களா? சிசிஎன்ஏல ஒன்ஸ் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் அபவுட் கான்செப்ட் ஸ்கில்ஸ், ஒரு 1 வீக் கேப் எடுத்துக்கங்க, சிசிஎன்ஏ ஃபுல்லாக ரீகேப் பண்ணுங்க, தெளிவாக புரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் சிசிஎன்பி நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு நெட்வொர்க்கிங்கில் வந்து ஒரு 100% நெட்வொர்க்கிங்னா ஃபர்ஸ்ட் 40% கம்ஸ் அண்டர் சிசிஎன்ஏ, 40லேருந்து 80% இஸ் இன் சிசிஎன்பி, 80லேருந்து 100% இஸ் இன் சிசிஐ. ஸோ படிக்கலாம் பேசிக்காக நீங்கள். சார் இப்போ நான் வந்து சிசிஎன்ஏ தாண்டி இந்த ஃபயர் வால்ஸ் அதில் கொஞ்சம் படிக்கணும் சார். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணால் ஃபயர் வால்ஸ் நான் ரீச் பண்ணணும்? சரி, ஃபயர் வாலை பொறுத்தவரை இப்போ நீ கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். உங்கள் கம்பெனியில் என்ன ஃபயர் வால் இருக்கு? என் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறது வந்து கஸ்டமர் சப்போர்ட், டெக்னிக்கல் லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அப்போ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஃபயர் வால் படிக்க வேணாம். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நிறையா ஃபயர் வால் இருக்குப்பா மார்க்கெட்டில். பேலோ ஆல்டோ இருக்குது, ஃபார்ட்டிகேட் இருக்குது, ஏஎஸ்ஏ இருக்குது, செக் பாயிண்ட் இருக்குது, அப்புறம் நிறையா ஃபயர் வால்ஸ் இருக்கு இல்லையா? இமேஜின் நீங்கள் இப்போ இன்டர்வியூக்கு போகிறீங்க, இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் இப்போ பேலோ ஆல்டோ படிச்சுட்டு போகிறீங்க, பட் அந்த இன்டர்வியூவில் வந்து பேலோ ஆல்டோ ஃபயர் வால் அந்த கம்பெனி யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ வாட் இஸ் த யூஸ் இன் தட் கேஸ்? திருப்பி நீங்கள் அந்த ஃபயர் வால் படிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே. ஆல்சோ எந்த வருஷம் நீங்கள் சொன்னீங்க எக்ஸ்பீரியன்ஸ் லெவலு? 2020 பாஸ் அவுட்டு. நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறப்போ 2023 ஜாயின் பண்ணேன். 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் இருக்குங்களா? இப்போ 3 வருஷம் சிசிஎன்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங், அசோசியேட் லெவல் ட்ரைனிங், ஃபர்ஸ்ட் லெவல். ஃபயர் வாலில் நீங்கள் இப்போ ஒரு பிசிஎன்எஸ்ஏவோ இல்லை ஃபார்ட்டிநெட்டோட கோர்ஸ் எடுத்து பண்ணுறீங்கன்னா அதுவுமே ஃபர்ஸ்ட் லெவல். இப்போ ரெண்டுலேயுமே நீங்கள் பேசிக் லெவலே படிச்சு இன்டர்வியூ போகிறீங்கன்னா அகெயின் நீங்கள் ரெண்டுலேயுமே எக்ஸ்பர்ட் இல்லை. சிசிஎன்ஏலேயே நீங்கள் சிசிஎன் வரைக்கும் போகலை, ஃபயர் வாலில் நீங்கள் அட்வான்ஸாக போகலை, ரெண்டுலேயுமே பேசிக்காக போகணும்னா அகெயின் தட் வில் பி அ ப்ராப்ளம் இன் தி இன்டர்வியூ. ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னாலஜியில் ப்ரொஃபஷனல் படிச்சு உள்ள போக பாருங்க இன்டர்வியூ போகும்போது, தட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ அப்போ நான் சிசிஎன்எல் முடிச்சுட்டு இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் ஸ்ட்ராங்காக இருக்க சிசிஎன்எல்னு சொல்லிட்டு நான் எப்போ முடிவு பண்ணுறோம், நெக்ஸ்ட் சிசிஎன்பி முடிச்சுட்டு தென் ஐ கோ ஃபார் த இன்டர்வியூ. எக்ஸாக்ட்லி ரைட், கரெக்ட். ஓகே சார். எனிதிங் எல்ஸ்? எனி அதர் क्वेश्चंस யூ गाइस ஹேவ்? இருக்குங்களா ஏதாவது? அப்புறம் இந்த கொஸ்டினுக்கு நான் வந்து இப்போ ஜாப் வந்து சிசிஎன்பி இப்போ படிக்கிறதுக்கு முன்னாடி நான் படித்த ஃபீல்டில் வேறு ஜாப் வெளியே தரலான்றப்போ என்கிட்ட கொஸ்டின் என்னன்னா 2021 2023 வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க ஜாப் போகும். ஆக்சுவலா இப்போ நான் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சும்மா. அதுக்கப்புறம் தான் சரி எம்என்சியில் ஒர்க் அடிச்சுன்னு சொல்லிட்டு எம்என்சி இப்போ வந்திருக்கேன். என் கம்பெனியில் சுவிச் ஆஃப் ஆகிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்ரெடி ஒரு எம்என்சி கம்பெனி ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ வெளி கம்பெனியில் போகிறப்ப எனக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து 2021 2023 வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்க, அண்ட் தென் வை யூ ஆர் சூசிங் பிபிஓ, அண்ட் தென் வை யூ ஆர் சூசிங் சிசிஎன் அப்படின்னு கேட்பாங்க. தென் வந்து இப்போ நீங்க சூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, ஸோ நாளைக்கு வேற ஏதாவது கம்பெனிக்கு வேற ஏதாச்சும் உங்க ஐடியா வச்சா 3 மார்க்ஸ் சூஸ் பண்ணிட்டு போயிருவீங்களான்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது என்ன கேட்டிருக்காங்க எங்கிட்ட. சரி கேட்பேன், நானே கேட்க போறேன். இப்பதான் என்ன பண்றீங்க 3 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணாம? ஆக்சுவலா வந்து நான் வந்து டிகிரி முடிக்கல சார். 2020 அரியர் இருந்துச்சு, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அரியர் இருந்துச்சு, நான் டிகிரியே முடிக்கல. ஜஸ்ட் அப்போ கொரோனா வேற இப்போ இதாயிடுச்சுல. ஸோ என்ன பண்ணேன்னா 3 இயர்ஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில், அது மீன் அங்கே பிஎஃப் எதுவுமே இருக்காது, சர்டிஃபிகேட்டும் தர மாட்டாங்க, ஜஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வர வேண்டியதான். அது எந்த மாதிரி இருக்கும்னா இந்த பேங்க் செக்டர்ல கிரெடிட் கார்டுலாம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அக்கௌண்ட் கேஷ் கொடுத்தாங்களா? கேஷ் கையில கொடுப்பாங்க, இல்லாட்டி ஜிபேல அனுப்பிடுவாங்க. ஓகே, காட் இட். அப்ப என்ன சொன்னா நீங்க ஃப்ரீலான்ஸ் கம்பெனிக்கு பேர் இருந்துச்சுங்களா? பேர்ல இருந்துச்சு. தென் யூ கேன் டெல் இட் அஸ் a freelancing job சொல்லிக்கலாம் நீங்க அதை. நான் வந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, எனக்கு அரியர் இருந்துச்சு, அதே மாதிரி ஐ எடுத்த பிகாஸ் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ்ல இருந்தேன்னா என்னால ப்ராப்பரா ஒரு ஜாப் போக முடியாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டெல் நீங்க வந்து ஃப்ரீலான்சிங்கா நான் ஒர்க் பண்ணேன், ஆனால் அந்த டைம்ல வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சிங்கா ஒர்க் பண்ணேன்னு சொல்லலாம். இப்போ லாஸ்டா 2023 ஜாப் போனீங்கல்ல, அது டெக்னிக்கல் ஜாபா நான் டெக்னிக்கல் ஜாபுங்களா? நான் டெக்னிக்கல் ஜாப். நான் டெக்னிக்கல் ஜாப். ஸோ அதில் என்ன சொல்றீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து நெட்வொர்க்கிங்ல அப்போவே ஜாப் தேடினேன் ஆஃப்டர் ஃபினிஷிங் சம் பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங், பட் கம்யூனிகேஷன் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி வந்து எனக்கு கரெக்டான ஜாப் அமையலை, ஏன்னா எனக்கும் வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட் போகிறதா இல்லை சிஸ்டம் அட்மின் போகிறதா
நெட்வொர்க்கிங் போது ஐடியா கிடைக்கல. ஸோ அதனால அப்போ எனக்கு ஃபினான்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு வீட்டில். ஸோ அதனால எனக்கு கிடைச்ச ஜாப்ல அப்போ நான் போயிட்டேன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் இப்போ 2 வருஷத்துல எனக்கு வந்து ஐ காட் அ வெரி குட் கம்யூனிகேஷன். எனக்கு ஒரு மோர் கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. ஒரு நெட்வொர்க்கிங்னா என்ன, ஒரு ஐடி கம்பெனி எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி கிளாரிட்டி கிடைச்சது. அதனால தான் வந்து இன்னொன்று சொல்லலாம்னா, உங்க கம்பெனியில் இருக்கு இல்லையா, ஆப்வியஸ்லி எல்லா கம்பெனிலையுமே நெட்வொர்க்கிங் டீம் ஒருத்தர் இருப்பாங்க. நெட்வொர்க்கிங் இல்லாமல் கம்பெனி இருக்காது. அப்போ என்ன சொல்லலாம்னா, நீங்கள் வந்து உங்கள் எக்ஸிஸ்டிங் கம்பெனிலேயே வந்து நெட்வொர்க் இன்ஜினியர் டீம் இருந்துச்சு. நான் வந்து இங்கே ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் தேர். அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு என்னோட ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்கள்ட்ட போயிட்டு உட்காந்து பேசி பழகி நான் அவங்க என்ன பண்ணுறாங்க வேலைன்னு கற்றுக்கிட்டேன். அப்போதான் எனக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐ காட் தி இன்ட்ரெஸ்ட். பட் என்னால் அதில் போக முடியல. ஸோ தேட்ஸ் வை அவங்கள்ட்ட பேசிக்கும் போது தெரிய வந்து எனக்கு அந்த மாதிரி சிசிஎன்ஏ கோர்ஸ் முடிக்கணும், முடிச்சாதான் அதை போக முடியும்னு சொல்லிட்டு தென் ஐ காட் தி இன்ட்ரெஸ்ட் லாங் பேக். தென் அஃபிஷியலாக நான் இப்போ சிசிஎன்ஏ கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கேன் சொல்லலாம் நீங்கள். ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அதில் ஷோகேஸ் பண்ணலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் படிச்சதால ஆப்வியஸ்லி அவங்களோட லாஸ்ட் கொஸ்டின் அது ஃபெயில் ஆயிரும். நீங்கள் திருப்பி வேற டொமைன் மாறுவீங்க, இல்லை மாறுவீங்கன்னு நிச்சயம் இல்லை அப்படி கேட்பாங்க இல்லையா, அது கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் யூ காட் தி இன்ட்ரெஸ்ட் ஒன்லி யூ டன் சிசிஎன்ஏ ரைட், நாட் பிளைண்ட்லி. ஸோ இந்த ஸோ மாதிரி அந்த எப்படி இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும்னா, நான் சிசிஎன்ஏ வந்து முடிவு பண்ணி வச்சது 1 இயருக்கு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சேன். ஸோ ஐ ரிசர்ச் தட் அண்ட் தென் கம்ப்ளீட் த கோர்ஸ் அண்ட் நவ் ஐ கேம் ஃபார் த இன்டர்வியூ டு கெட் த ஜாப். அந்த ஆமா மாதிரி அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க. அதே மாதிரி என் பழைய கம்பெனில வந்து நான் இன்டர்வியூ எடுக்கும் போதே கிவன் அ கமிட்மெண்ட். லைக் அந்த கம்பெனில வந்து நான் ஹெச்ஆரா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஜாப் ப்ரொஃபஷனலா ஜாப் போகும்போது நான் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன் கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி நான் மினிமம் ஒரு 3 இயர்ஸா ஒர்க் பண்ணுவேன் கண்டிப்பான்னு சொல்லி ஐ கிவன் த கமிட்மெண்ட் பிஃபோர் அன்வர்ட்ஸ். அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணேன். பிகாஸ் அங்கே ஜாயின் பண்ணிட்டு 1 இயர்ல 1.5 இயர்ஸ்ல ரிலீவ் பண்ண வந்ததுன்னா வந்து இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல். எனக்கும் வந்து நல்லா இருக்காது. கம்பெனி ஆல்சோ வில் நாட் ஃபீல் குட் அபவுட் மை ப்ரொஃபைல் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எனிவன் ஹேவ்? சார் சொல்லுங்க. சார் நான் இப்போ ஆஃப் கேம்பஸ்லாம் எப்படி சார் ட்ரை பண்ணுறது? ஆஃப் கேம்பஸை பொறுத்தவரை எங்கள் சைட்லேருந்து வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. ஜாப் குரூப் ஆட் பண்ணி விட்ருவோம் நாங்கள். அந்த குரூப்பில் வந்து வில் போஸ்ட் ஆல் த ஜாப் ஓப்பனிங் நாள் எங்கள் டைப் கம்பெனி த்ரூ அதில் போடுவோம். செகண்ட் வந்து எங்கள்கிட்ட முதல்ல படிச்சு வேலைக்கு போயிருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க கம்பெனி, அவங்க ஓன் கம்பெனியில். இப்போ மோவேட் இருக்குல்ல, அதான் உங்களுக்கு மோவேட் இருக்கு, அதிலே போகலாமே நீங்கள், எதுக்கு வெளியே வரணும்? சார் ஆக்சுவலா பாண்ட் இருக்குல்ல சார், அதுதான் சார் அவங்க 2 பாண்ட் வருஷம் இருந்தா ஹைக் இருக்காது அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும், நானும் மூவேட்டோட எக்ஸ் எம்ப்ளாய் தான். ஸோ அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் வந்து செட் ஆகாது, நிறைய பேர் வெளியே போயிடுறாங்க அப்படின்ட்டு அங்க இருக்க எக்ஸ் எம்ப்ளாயிஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன் சார், சீனியர்ஸ்கிட்ட, அவ்வளோ அதே சொல்றாங்க. இப்போ நான் இது வந்து ஸ்டார்டிங்கே வந்துருச்சு சார் எனக்கு மோவேட் கேம்பஸ்ல. எங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்ததுனால நான் எனக்கு அப்ப நெட்வொர்க்கிங் பத்தி எதுவுமே பெருசா தெரியாது சார். நான் ஈஸி கோர் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். இதுல நான் பிளேஸ் ஆயிட்டதுனால என்ன அடுத்து எதுவும் பிளேஸ்மெண்ட் உட்கார விடல கிரசன்ட்ல காலேஜ்ல. இப்போ வரைக்கும் ஈஸி நல்ல ஒரு கம்பெனி தான், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி. ஏன்னா மோவேட்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ காட் அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் சிஸ்கோ டைரக்ட்லி. ஏன்னா மோவேட்ல வந்து இடாஸ் டீம் இருக்கு, என்டர்பிரைஸ் டீம் இருக்கு, அண்ட் தே ஆர் மேனேஜிங் தி ஆல் கோர் டெக்னிக்கல் டேக்னு சொல்லுவோம். அதை டேக்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் சென்டர். ஒரு நெட்வொர்க்கிங்ல வந்து அதோட எண்டு கார்டு மாதிரி. ஒரு டேக் டீமால சால்வ் பண்ண முடியலைன்னா அந்த டிவைஸ் வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஜாப் அது வந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதில் போகிறதே பெட்டர் தான். பாண்ட் வந்து 2 வருஷம் பாண்ட் போடுவான். 2 வருஷம் பாண்ட் போகிறது உங்களுக்கும் நல்லது, கம்பெனிக்கும் நல்லது. ஏன் அப்படின்னா சரி 2 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் மினிமம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு ஏன்னா அது கூட ஒர்க் பண்ணலன்னா இட்ஸ் நாட் அ குட் திங். 1 இயர்லேயே வெளியே வந்து நீங்கள் ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா சம்பளம் தரான்னு சொல்லி நீங்கள் ஜம்ப் அடிச்சு போகிறத விட ஒரே கம்பெனி 2 வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பில்ட் ஆகும், உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகும். இப்போ அவர் 3 வருஷம் கம்பெனி ஒர்க் பண்ணிருக்காரு இல்லையா, இப்போ அடுத்த கம்பெனி ஹையர் ஈஸியாக பண்ணுவாங்க. அவனை ஏன் பண்ணுவாங்கன்னா 3 வருஷம் அந்த பிபிஓ செட்டிலே வந்து 3 வருஷம், நான் டெக்னிக்கல் செட்டிலே வந்து 3 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காருன்னா இப்போ டெக்னிக்கல் நாங்கள் ஜாப் கொடுத்தா நம்பிக்கையாக ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுவார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பில்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே சார். அதே மாதிரி ஷிஃப்ட்டை பொறுத்தவரை ரொட்டேஷன் ஷிஃப்ட் தான் இருக்குது, பியூர் நைட் ஷிஃப்ட் அங்கே இல்லைங்க. ரொட்டேஷனல் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏர்லி மார்னிங் 6 AM இருக்கும், 2 PM இருக்கும்,
9 AM கூட ஷிஃப்ட் இருக்கும். மோஸ்ட்லி ஃபீமேலுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் தர மாட்டாங்க. ஆமா, மூவேட்டை பொறுத்தவரை ஃபீமேல் நெவர் கெட் நைட் ஷிஃப்ட்ஸ். மேல் கிடைக்கும். நாங்களே கேட்டு வாங்கி தான் போறதுங்க. ஏன்னா நைட் ஷிஃப்ட்ல வந்து வி ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ நீங்க நம்பி போகலாம் அங்கெல்லாம். பட் ஆனா அவங்க ஹெச்ஆர் ரவுண்ட்ல ஒரு 2-3 டைம்ஸ் நைட் ஷிஃப்ட் ஓகேவா அப்படி கேட்டு தான் சார் எடுத்தாங்க. ஆமா, அதுக்கு வந்து எல்லா கம்பெனியும் கேட்குற கொஸ்டின் தான். நான் சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஷிஃப்ட் ஓகேன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா பை சான்ஸ் இப்போ வந்து நாங்கள் மேல் கேண்டிடேட்ஸ் யாருமே அவைலபிள் இல்லைன்னா ஆன் டைம் நீங்கள் போய் தான் ஆகணும் வேலைக்கு. பட் தே வில் கிவ் யூ கேப் அண்ட் ஆல். இட்ஸ் வெரி சேஃப் அண்ட் செக்யூர். ஓகே சார். ஓகே, எனிதிங் எல்ஸ்? Anybody else have any questions? சார் இப்ப எந்த ரோலுக்கு சார் நம்ம அப்ளை பண்றது, எப்படி சார் இப்ப இந்த ரோல் பெஸ்ட் ரோல்னு தெரிஞ்சுக்கிறது? சரி, ரோல் ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்க அப்ளை பண்ண போற ஜாபுக்கு வந்து ஷோ யூ. நீங்க போயிட்டு நாக்குரில ஜாப் சர்ச் பண்ணும்போது நெட்வொர்க் இன்ஜினியர் ஜாப் அப்பெல்லாம் நீங்க தேட தேவையில்லை. நீங்க என்ன கோர்ஸ் படிச்சீங்க, சிசிஎன்ஏ படிச்சீங்களா? ஸோ அதில் போயிட்டு ஜஸ்ட் சர்ச் ஃபார் சிசிஎன்ஏ. எந்த ஓப்பனிங்கெல்லாம் சிசிஎன்ஏங்கிற ஒரு ஸ்கில் தேவைப்படுதோ எல்லாம் காட்டிடும். ஸோ நீ இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அர்த்தம். சிம்பிள். இல்லை உங்களுக்கு இப்போ ஓஏஎஸ்பிஎஃப் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் ஜி, நான் ஓஏஎஸ்பிஎஃப் டாபிக் சும்மா டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இப்போ ஓஏஎஸ்பிஎஃப் யாருக்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ஓப்பனிங் போட்டிருப்பாங்க. இதுதான் அவங்க இதை பார்த்து அப்ளை பண்ணணும். நீங்கள் போயிட்டு அங்கே நெட்வொர்க் இன்ஜினியர், நெட்வொர்க் சப்போர்ட் இன்ஜினியர், நெட்வொர்க்கிங் ஜாப் அப்படிலாம் போட வேணாம். டாபிக் போடுங்க டேரெக்டாக. இதுக்கெல்லாம் நீ அப்ளை பண்ணலாம். ஓகே சார். இப்ப டெஸ்க்டாப் சப்போர்ட்டுக்குலாம் இப்ப அதுக்கு போலாமா இல்ல டைரக்டா இன்ஜினியர் L1 போறதான் பெட்டரா சார்? சிசிஎன்ஏ முடிச்சிருக்கீங்கன்னா டைரக்டா நெட்வொர்க் இன்ஜினியரே போங்க. ஆனா சில கம்பெனில வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட், சிஸ்டம் அட்மின் எடுப்பாங்க, உள்ள நெட்வொர்க்கிங் ஜாப் இருக்கும். ஸோ ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் தி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தெளிவா படிங்க, எல்லாம் உள்ள ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அது படிக்காம போயிடாதீங்க. ஓகே சார். இப்ப சர்டிஃபிகேட்லாம் எப்படி சார் வந்து வாங்குற மாதிரி இருக்கும்? ஆன்லைனா ஆஃப்லைனா டீடைல்ஸ் எப்ப இதெல்லாம்? இது எங்க சர்டிஃபிகேட் அது உங்களுக்கு கிடைச்சிருங்க, இன்னைக்கே வந்துடும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம் ஆஃப்டர் செஷன். மீட்டிங்ல வந்து only for job related something. If you have any doubts or question, you can ask me. Okay. Yeah. That's all. Okay. So fine. I'll continue with my things. See, I'll give you a very good important pointers and all. See, first impression is very important. Means the first 30 seconds is what the interviewer will decide whether you are okay or not. So make sure you dress neatly. Formals போட்டு போங்க, ஜீன்ஸ் போடாதீங்க, ஷூஸ் போடுங்க, அண்ட் டக்கின் பண்ணி பெல்ட்லாம் போட்டு போங்க. ஃபீமேல் கேண்டிடேட்னா வியர் எனி க்ளோத்ஸ் விச் இஸ் ஃபார்மலி குட் ஃபார் ஐடி கம்பெனி அண்ட் ஆல். சிட் ஸ்ட்ரெயிட். உட்காரும் போது சாஞ்சு உட்காருது, இப்படி உட்காருது அப்படிலாம் வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. அண்ட் ஆல்வேஸ் ஸ்மைல் வைல் டாக்கிங். ஏன்னா நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது உங்கள் டோனே சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே பேசுகிறேன், மூஞ்சியை வந்து ஒரு வருஷம் பேசி காட்டுறேன். ஸோ myself Vishnu and I have done my CCNA course in network rhinos, and I have experience of total of 5 years into networking. இதை வந்து நார்மலாக பேசுறது. இதை நான் ஸ்மைல் பண்ணிட்டு பேசுகிறேன் சும்மா, ஓகேங்களா? So my name is Vishnu. I have finished my CCNA course in network rhinos and I have overall around 5 years of experience. ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா டோன்லையும் சரி, பேசும்போதும் சரி, டிஃப்ரென்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஆல்வேஸ் ஸ்மைல் அண்ட் டாக் so that it's more easy to get clear the interview and all. Okay, so எடுத்தோடனே we can tell good morning sir, good morning madam, thank you for the opportunity. இதெல்லாம் சொல்லி நீங்க பேசலாம். Always one very very important thing, never sit before they ask you to sit. So சில பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருப்பாங்க, சில ஒரு பெரிய HR பொசிஷன்லாம் எதிர்பார்ப்பாங்க. they want you to have a basic etiquette. ஸோ அவங்க சொல்லாமல் உட்காராதீங்க. இஃப் தே சே ஆஃபர் டு ஹேவ் அ சீட், தென் சிட். எடுத்தோன்னே எவ்வளோ போயிட்டு உட்காந்து எஸ் சார் myself Vishnu அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க, ஓகேங்களா? even though it's a very silly thing, but still that's what the company works, formally a company works. So prepare, tell me about yourself. அங்கே போய் நீங்கள் யோசிக்காதீங்க என்ன பேச போறீங்கன்னு. ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. 2 நிமிஷம் 2 minutes நீங்கள் பேசணும், உங்களை பற்றி பேச போறீங்க.
ஸோ 2 minutes என்னெல்லாம் நீங்க பேச போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் எழுதி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ யூ கேன் ப்ரிப்பேர் அண்ட் டாக். ஆல்வேஸ் டெல் அபவுட் யுவர் எஜுகேஷன், ஸ்கில்ஸ் அண்ட் கோர்சஸ், யுவர் கெரியர் கோல். எதுக்காக நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்கன்னு தெளிவா சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க கரெக்டா. ஓகேங்களா? அண்ட் இன்டர்வியூ பொறுத்தவரை we are simply selling our technical skills. இந்த ஜாபுக்கு நீங்க எப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லி நீங்க தான் ஹெச்ஆர் சொல்லி புரிய வைக்கணும். ரைட்? Also listen carefully to the questions. See, many students fail because answer without understanding. ஹெச்ஆர் பேசிட்டு இருக்கும்போது இடையில வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க. இப்போ நான் கொஸ்டின் கேட்கறேன்னா, எக்ஸ்பிளைன் அபவுட் தி ஓஎஸ்பிஎஃப். சார், ஓஎஸ்பிஎஃப் இஸ் an open shortest path first. அப்படி ஆரம்பிக்க வேணாம். Let the HR finish the question, then you start answering it. அதே மாதிரி ஒரு 3 செகண்ட் திங்க் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. இட்ஸ் நாட் அ ரஷ் என்னால். ஓகேங்களா? ஏன்னா ஹெச்ஆர் ரூம்குள்ள நீங்களும் ஹெச்ஆர் இருக்க போறீங்க. அதாவது ரன்னிங் ரேஸோ காம்படிஷன்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்க பொறுமையாக ஆரம்பிச்சுக்கலாம். ஆல்சோ இஃப் யூ டோன்ட் நோ த ஆன்சர், டோன்ட் டெல் ஐ டோன்ட் நோ. இன்ஸ்டெட் ஐ எம் நாட் கம்ப்ளீட்லி ஷோர் பட் ஐ திங்க், அப்படி ஆரம்பிங்க. ஃபைன். ஸோ ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன் யுவர் திங்கிங். ஸோ கம்பெனிஸ் லவ் கேண்டிடேட்ஸ் who explain logic. இப்போ யூசர் cannot access internet கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்கன்னா, ஐ வில் ஃபர்ஸ்ட் செக் தி ஐபி அட்ரஸ், தென் த கேட்வே, then try to ping test to see whether networking is failing or not. So this will show you the mindset of your mindset of the candidate. And always never ever give one word answer. இப்போ VLAN என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்போ VLAN virtual LAN அப்படின்னு உட்காந்துடாதீங்க. அது வந்து ஃபுல் ஃபார்மாக கொடுத்துறீங்க நீங்க. they want to explain about VLAN. ஸோ உங்களுக்கு VLAN பத்தி என்னெல்லாம் தெரியுமோ எல்லாம் பேசுங்க. You don't stop in your answer. Explain about VLAN, talk about VLAN, why do we use it, எல்லாத்தையுமே ஒன்னொன்னா வந்து you can start explaining it. Don't stop anywhere. Next, always maintain eye contact. HR பேசும்போது don't see here and there, நாள் மேலே பார்த்து பேசுறது, கீழே பார்த்து, அதெல்லாம் அது வேணாம். Always see the HR. அதுக்குன்னு ரொம்ப ஸ்டார் பண்ணி அப்படியே குரூரு பார்க்கக்கூடாது. சும்மா எங்க பார்த்து பேசுங்க. ஓகேங்களா? ஆல்சோ பி காம் ஈவன் இஃப் யூ ஃபீல் நர்வஸ். ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம். ஏன்னா அது இன்டர்வியூ தான், வேறு எதுவும் இல்லை. ஒரு இன்டர்வியூ போனால் இன்னொரு இன்டர்வியூ வந்துடும். பட் இதான் உங்க கடைசி இன்டர்வியூ மாதிரி அட்டன் பண்ணணும் எப்போதுமே. சரியா? அண்ட் ஆல்சோ நெவர் ஆர்கியூ வித் இன்டர்வியூவர். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐம் டெல்லிங், எம்பிஏ முடிச்சுட்டு ஹெச்ஆர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன் ஆஃப் மை சிஸ்டர் ஆல்சோ ஹெச்ஆர் தான். ஸோ அவங்க ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஜாப். ஏன்னா ஒரு கேண்டிடேட் செலக்ட் ஆவாங்க, செலக்ட் ஆகிட்டு அதுக்கான ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவாங்க. முடிச்சு லாஸ்ட் மினிட்ல கேண்டிடேட் சொல்லுவான், நான் அந்த வேலைக்கு வரல, நான் வேற ஜாப் போட சொல்லிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் அ வெரி ஹார்ட் திங் ஃபார் தெம். ஸோ தே வில் பி ஆல்சோ அண்டர் வெரி ஹை ப்ரெஷர் வைல் ஒர்க்கிங். ஹெச்ஆரும் ஒரு ஜாப் தான், அவங்களும் ஹியூமன் பீயிங் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்ஸ் நீங்கள் ஜாப்ல செலக்ட் ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் வேலைக்கு போக போறீங்கன்னா 1 or 2 daysல கன்ஃபார்ம் பண்ணுறேங்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு வேலை பிடிக்கலன்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. தட் வில் பி மோர் ஈஸியர். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் ஜாப் ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒன் மோர் திங் வந்து உங்களுக்கு அனுப்ப போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் யூ கெட் த ஜாப் they will give you something called ஆஃபர் லெட்டர். ஓகேங்களா? ஆஃபர் லெட்டர் இஸ் நாட் அ ஃபைனல் கன்ஃபர்மேஷன். மீன்ஸ் உங்கள் சேலரி வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது, இல்லை நெகோஷியேஷன் சரியாக பண்ணல நீங்கள் அப்படின்னா, அவங்க தர்ற ஆஃபர் லெட்டரில் வந்து யூ கேன் ஆல்சோ டூ கவுண்டர் ஆஃபர். ஆஃபர் லெட்டர் இஸ் நாட் சம்திங் they are giving the job. They are offering this job. It's up to you. You want to accept it or deny it or do some modifications. அதை லாஸ்ட் மினிட்ல பண்ணக்கூடாது, முன்னாடியே நீங்க பண்ணிடணும். இப்போ சேலரி ஒரு 10 lakhs தரான் பர் இயர்னா, எனக்கு 10 lakhs பார்த்தா அது கமிட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு, 12 lakhs வேணும்னா மெயில் கொடுக்க திருப்பி ஹெச்ஆருக்கு வந்து, இந்த மாதிரி எனக்கு ஸோ கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு 10 lakhs பார்த்தாது, 12 lakhs வேணும் சேலரி சொல்லி கேட்டு பாருங்க. மோஸ்ட்லி லைக் சே அக்செப்ட். ஏன்னா ஒரு 2 lakhsக்காக வந்து அவங்க அகெயின் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் வச்சு கேண்டிடேட் தேடி இன்டர்வியூ செலக்ட் பண்ணி எல்லா லீகல் ஃபார்மேட்ஸை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து வேணாம் சொல்ல மாட்டாங்க. ஃபைன். அண்ட் ஆல்சோ ஹெச்ஆர் ஆர் டெக்னிக்கல் பேனல் they'll also always ask you, do you have any questions அப்படி கேட்பாங்க. இது முன்னாடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, பெட்டர் திங். ஸோ when they ask you, do you have any questions, don't tell hey no sir I don't have any questions அப்படின்னு கேட்காதீங்க. சொல்லாம ask them about the job role. டீம்ல வந்து எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, சீனியர் மோஸ்ட் பர்சன் எவ்வளவு பேர் இருக்காங்க, இப்போ என்னெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கா உள்ள ஒர்க் போயிட்டு இருக்கு கம்பெனில வந்து,
இல்லை அடுத்து என்னெல்லாம் நீங்கள் ஸ்கோப் பண்ண போறீங்க, இல்லை நீங்கள் ஆன்சர் பண்ண கொஷின்லேயே வந்து எதனா டாபிக் வந்து இன்னும் அதிகம் படிக்கிற மாதிரி இருக்குமா, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் எதனா படிச்சுட்டு வரணுமா அப்படின்னு கேளுங்க, பரவாயில்ல, கூச்சப்படாம. They will give you the answers. And also it will prove that you are interested in this job. ஓகேங்களா? Fine. See, interviewers mindset is not to check how much you know. அவங்களோட மெயின் mindset வந்து how you think, how you communicate, how you solve the problem, and your attitude matters. ஓகேங்களா? Fine, that's it. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு போனாலே வந்து இன்டர்வியூவில் கிராக் பண்ணிடலாம். Fine. This is all about my side, guys. If you have anything else, we can ask, or else we can close the meeting. அவ்வளோ முடிஞ்சு.